வெல்கம் டு ஆண்ட்ரகான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக CPIM இருந்து திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனா பட்ஜெட்டுக்குள் போவதற்கு முன்னாடி நேற்று இரவு நடந்த அந்த சம்பவம், ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர் திரு ஹேமந்த் சோரன் ஆளுநர் மாளிகை வளாகத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதிய முதலமைச்சராக வேறு ஒரு பதவி ஏற்பார் அப்படின்னு தெரிய வருகிறது. நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கிறது. அவர் ஒரு டிஸ்குவாலிஃபைடு MLA தான் ஆல்ரெடி. முடிவெடுக்காமல் இவ்வளவு நாள் தாழ்த்தியதே பெரிய விஷயம். அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த காலத்துல உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒன்றிய அரசினுடைய இந்த புலனாய்வு அமைப்புகள், அது CBI-யா இருக்கலாம், அல்லது வருமான வரித்துறையா இருக்கலாம், அல்லது ED-யா இருக்கலாம், இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஆளும் கட்சியினுடைய அடியாளாக மாறி இருக்கிறார்கள். நான் ஒன்றிய அரசின் அடியாள்னு கூட சொல்ல மாட்டேன், ஆளும் கட்சியினுடைய அடியாள் என்பதற்கான அனைத்து விதமான அம்சங்களும் பொருந்தி வருகிற முறையில் நடந்துறாங்க. என்ன சொல்றேன், அவரை காணான்னு தேடுறாங்க. பிறகு அவர் வர்றாரு, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு. அவர் இதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறாரு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், மாநிலத்தினுடைய முதல்வர் என்கிற முறையில, ஈவன் ராஜினாமா பண்ண முதல்வர்களுக்கு கூட நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்று ஏற்பாடு செய்கிற வரை நீங்க அதுல தொடருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இவங்க ஆளுநர் மாளிகைக்கு போவதற்கு முன்னால் அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. எனவே இயல்பாக ஒருவர் தானே முன்வந்து இப்ப நீங்க ஏன் நீங்க இத்தனை நாள் வரல அப்படின்னு கேட்கறதே இருக்குல்ல, அதுவே அர்த்தமற்றது என்பது என்னுடைய பொருள். நீங்க இந்தியாவினுடைய நீங்க நீதி அமைப்பில் அல்லது குற்ற நடைமுறை சட்டத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஜாமீன் வாங்கலாம், டைம் கேட்கலாம், நான் இன்னைக்கு தான் வர முடியும்னு சொல்லலாம். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தானே. அப்ப நாளை காலையில நீங்க வாங்க அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுகிற போது இவ்வளவு வேகமா அவங்க வர்றது என்பதை எதை காமிக்குதுன்னா, இது அவங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை நாங்க நினைச்சோம்னா எந்த நிமிஷத்தினாலும் பண்ண முடியும் என்று. எனவே அவர் ஓடி போனவரோ, தேடப்படுகிற குற்றவாளியோ, தலைமையறைவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறவரோ அல்ல. எல்லா விதமான மீடியாவினுடைய வெளிச்சத்துக்கும் போயிருக்காங்க. அடுத்த ஆண்டுகளுடைய நடவடிக்கை, இவங்க இவருக்கு அடுத்தபடியாக இன்னார் முதலமைச்சராக இருக்கலாம் என்று அந்த கட்சி முடிவெடுக்குது. அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு அவரை தலைவராக தேர்ந்தெடுக்குது. அவரை நீங்க முதலமைச்சராக அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க நிதிஷ்குமார என்ன பண்றாங்கன்னா, ராஜினாமா பண்ணி ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ளேயே ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்றாங்க. ராஜினாமாவை சப்மிட் பண்றாரு, எனக்கு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்றாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இன்னொருத்தரை சொல்லலாம்னு சொன்ன பிறகும் கூட இதுவரை எதுக்காக காத்திருக்காங்க? அப்ப நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அமலாக்கத்துறையா இருக்கட்டும் அல்லது கவர்னரா இருக்கட்டும், இவங்க அதாவது எல்லா காலத்திலயுமே இங்கேயும் அங்கேயுமாக விலகல்கள் இருக்கும், விதிவிலக்குகள் இருக்கும். ஆனா விதிவிலக்குகளையே விதிகளாக மாறி இருக்கிற காலம் இந்த காலம். நீங்க சோரன் மட்டும் இல்ல, நீங்க யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா நீங்க எடுக்கிற நடவடிக்கை ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது என்னவா தெரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க பாஜகவுக்கு ஆதரவா இல்லாதவர்கள் மீது உங்கள் தாக்குதலை தொடுப்பீர்கள். உங்களுக்கு ஆதரவா வந்துட்டாங்கன்னா நீங்க அவங்களோட சமரசமா போயிருவீங்க, அவங்க புனிதர்களாக ஆகி விடுவார்கள். இதற்கு ஏராளமான உதாரணங்கள் கடந்த காலத்துல இருக்கு. எனவே சிபு சோரனை கைது செய்ததல்ல பிரச்சனை, கைது செய்ய நீங்கள் காட்டிய மும்முரம், நீங்க அது நடந்து கொண்ட முறை, இப்போது புதிய முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு நீங்கள் காட்டுகிற தயக்கம், இது எல்லாமே அந்த அரசாங்கம் கவிழ்ந்தரும் உடனடியா பாஜக அரசாங்கத்தை கொண்டு வந்து விடலாம் என்பதற்கான ஒரு முயற்சியின் ஒரு பகுதி என்றுதான் பார்க்க வேண்டியது.
ஆனா ஒரு சிலர் நடுநிலையாக கருத்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நேர்மையா இருக்கிற யாரையும் கைது பண்ணல இல்ல, எல்லாம் தப்பு பண்ணவங்க தானே, யாரால தண்டிக்கப்பட்டால் அது என்ன, பிஜேபி தண்டித்தால் என்ன, காங்கிரஸ் தண்டித்தால் என்ன, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க, அரசியல் நேர்மையானதாக மாறினால் நல்லது அப்படின்னு ஒரு சில நடுநிலையாக கருதக்கூடியவர்களுக்கு எப்படி இத புரிஞ்சுக்கிறது? அதாவது நடுநிலை என்பதே ஒரு பம்மாத்து அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நான் நடுநிலைமையானலாம் கிடையாது, நான் நடுநிலையாளரே கிடையாதுங்க. நீங்க நியாயமும் அநியாயமும் அதிகாரமும் அது அடங்கி போதலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க நடுநிலை என்பதனுடைய பொருளே என்ன அப்படின்னு சொன்னா அதிகாரத்தின் பக்கம் நிற்பதுதான். நம்முடைய அரசமைப்பு சட்டம் அல்லது அது தொடர்பான சட்டங்கள் ஒருவருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுக்கு. நீங்க இப்ப இங்க யாரும் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது பத்தி பேசல. அது செந்தில் பாலாஜி விஷயமா இருக்கட்டும், இவர் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், சோரன் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், அதுல ஒரே பாயிண்ட் தான். நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் இது சட்டத்தின் ஆட்சி தானே நடக்குது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையில அவரை தூக்குல போடுங்க, அவரை சுட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு. சரி, ஒரு சட்டம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இந்த சட்டங்களே எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு? ஒரு ஒரு வலிமையான அரசாங்கம், அரசு அமைப்புகள், அதிலிருந்து ஒரு சாதாரண மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அது வழங்கியிருக்கு. அந்த வாய்ப்புகளை நீங்க யாருக்காவது இன்னாருக்கு அதனாலதான் நீங்க யுஏபிஏ மாதிரியான சட்டம் வருகிற போது இது அது சட்டத்தின் ஆட்சியை பின்னுக்கு தள்ளுது. ஒருத்தருக்கு பெயில் கேட்கறது சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் ஆக்சுவலா. அப்ப அதுவே கொடுக்க கூடாது என்று சொல்ற போது நான் என்ன கேட்கிறேன்னா, குற்றவாளின்னு யாரு முடிவு செய்யறது? நீங்களும் நானுமா? அதுக்குத்தானே ஒரு நீதிமன்றம் இருக்கு, அந்த நீதிமன்றத்துக்கு போங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குற்றம் இப்போ நீதிமன்றங்களுக்குள்ள வாதாடும் போதே ஒருத்தர் யார் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறாரோ அவரை குற்றவாளி என்று அழைத்தால் நீதிபதி தலையிடுறாரு. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தாங்க, குற்றவாளின்னு அதுக்கு முன்னால நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அதனுடைய பொருள் என்ன? அதனாலதான் நம்முடைய சட்டம், தண்டனை சட்டமே என்ன சொல்லுது? 1000 நிரபராதி, 1000 குற்றவாளி கூட தப்பித்து விடலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனுடைய அந்த ஸ்பிரிட் நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா என்ன தெரியும்னா, நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் தான் நம்முடைய சட்டங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துகின்றன. எனக்கு அரசு அமைப்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை நீங்கள் கண்டிக்கணும், தண்டிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா இது எல்லாம் சட்டப்படிதான் நடக்க வேண்டுமே தவிர அடியாள்தனமாக நடத்த முடியாது. நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் திருடிட்டு ஓடுறாரு, அடிச்சு கொன்றலாமா? அல்லது அவர் தப்பு பண்றாரு, அது ஒரு 3 மாசம் சிறை தண்டனைக்கு உண்டான தவறு, என் வீட்டுல கொண்டு போய் அடைச்சு வச்சிடலாமா? அவருக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து வீட்டுல அடைச்சு வச்சிடலாமா? இல்ல லாக்அப்ல வச்சிருக்கலாமா? அரசு அமைப்பு முறையில் தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் லாக்அப்பில் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? அது சட்டவிரோதம். ஏன் சட்டவிரோதம்? நீங்க அத்துமீறீங்க. சோ மனிதனிடம் இருக்கக்கூடிய தவறான குணங்கள், அதை அரசு அமைப்பு பயன்படுத்துகிற முறை, இதையெல்லாம் கவனித்து தான் இதை வச்சிருக்காங்க. அதனாலதான் நீங்க வழக்கை பதிவு செய்வது காவல்துறை, ஆனா தண்டனை கொடுப்பது நீதிமன்றம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுல நீங்க வேற யாரும் கொடுக்கவே முடியாது. இதுல அந்த நீதிமன்றம் என்பதில் கூட நீங்க விசாரணை நீதிமன்றங்கள் தான். அதுக்கு மேற்பட்ட நீதிமன்றங்கள் தண்டனையை கூட்டலாம், குறைக்கலாம், ரத்து செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு விசாரணையை நடத்த முடியாது. அதனாலதான் நம்ம அமைப்பு, நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க, அதுக்கடுத்து விசாரணை நடத்துங்க, விசாரணையில தீர்ப்பு சொல்லுங்க, தீர்ப்பின் மீது இந்த தீர்ப்பின் மீது நீங்க முறையீடுக்கு, மேல்முறையீடுக்கு 2 பேருமே போகலாம், அரசும் போகலாம், எல்லாரும் போகலாம். இப்ப இதுல என்ன, இந்த வழக்கு பதிவு செய்யும் போது அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு குற்றமும் அரசுக்கு எதிரான குற்றம் தான் அது.
நீங்க ஒரு தனி மனிதனை தாக்கினால் கூட. அதனாலதான் தனி மனிதன் தான் தாக்கப்பட்டதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவருக்கு அவர் தனியா அட்வொகேட் வச்சிருக்க வேண்டியதில்லை, கவர்மெண்டே அட்வொகேட் வச்சு அவருக்கு உதவும். அரசு வழக்கறிஞர் தான் அந்த வழக்கை நடத்துவார் என்றதான் வச்சிருக்கு. எனவே இந்த நெறிமுறைகள்லாம் தாண்டி நான் நினைச்சிட்டேன் இவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? அதானே கடந்த காலத்துல நடந்தது. ஈவன் உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் கூட நீங்க கருணை மனு போடுவதற்கான ஒரு வாய்ப்பை எதுக்கு வச்சிருக்காங்க? அப்போ நான் இதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை போடுற அளவுக்கு சோரன் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை என்று உச்ச நீதிமன்றம் உறுதி செய்த பிறகும் கூட நீங்க ஒரு கருணை மனு அளிக்கலாம். இது எதுக்கு? சட்டப்படி இவன் தப்பு பண்ணிட்டாயா. ஆனால் நீங்க ஏதாவது இதுல ஒரு லீனியன்சி காட்ட முடியுமா என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ப்ராசஸ். இந்த எல்லா ப்ராசஸையும் விட்டுட்டு நான் நடுநிலைமை, எனவே இவர் அதை திருடிட்டாரு இதை திருடிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு அங்கே வெட்டி போடுன்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது காட்டுமிராண்டித்தனமே தவிர நியாயமான அணுகுமுறை கிடையாது. நீங்க முதல்ல குறிப்பிடும் போது இது கெஜ்ரிவாலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுவது போல இது நடந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. கெஜ்ரிவாலுக்கு இதில் எச்சரிக்கை அல்லது லல்லுவுக்கு இதில் எச்சரிக்கை அல்லது மம்தாவுக்கு இதில் எச்சரிக்கை அப்படின்னா காமன் லைன் இந்த இந்தியா அலையன்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா இதுல இருந்து எல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பொருள்படுதா? இதுவரை அப்படித்தானே இருக்கு. இதுவரை அப்படித்தான் இருக்கு. திடீர்னு இருந்த லாலு குடும்பத்தின் மீது அவரை ஜெயில பிடிச்சு போட்டாங்க, அவர் வெளியில வந்தாரு, இதெல்லாம் நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் அதை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கெஜ்ரிவால 3 தடவை நாங்க சம்மன் கொடுத்துட்டோம், 4 தடவை சம்மன் கொடுத்துட்டோம். இதெல்லாம் ஒரு பப்ளிக் மைண்ட பிரிஜுடிஸ் பண்றோம். 3 தடவை கொடுத்துட்டாங்க. ஏங்க அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, இவர் போகவே இல்லை, எனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க 10 தடவை கூப்பிடுறீங்க, நான் வரல, என்னை அடிச்சிடுவீங்களோ? அந்த அதிகாரம் உங்களுக்கு வந்துருதா? அப்புறம் எனக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? காட்டுமிராண்டிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் சட்டத்தை தவறுதலா கூட மாறலாம், நான் மீறக்கூட செய்யலாம். ஆனா நான் தனி மனுஷன். நீங்க யாரு? நீங்க அரசு அமைப்பு. நீங்க சட்டத்தை மீறலாமா? ஏன்னா நீங்க மீறினா உங்களை தண்டிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. எகைன் நான் நீதிமன்றத்துக்கு தான் போகணும், உங்களுடைய பாதுகாப்புல தான் வாழணும். அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்முடைய சட்டத்தை உருவாக்கியவர்கள் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வைத்திருக்கிறார். நீங்க நம்முடைய இந்த சிஆர்பிசியா இருக்கட்டும், ஐபிசியா இருக்கட்டும், இதெல்லாம் தனி மனிதன் வலுவானவர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அந்த வலுவானவர்கள் என்பதில் அரசு அமைப்புகளும் அரசாங்கமும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அடக்கம். எனவே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் 3 தடவை சம்மன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக இதை 4 தடவை சம்மன் கொடுத்துட்டேன், அவர் வரல அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை நான் நினைச்சா கைது பண்ணுவேன். அதேமா இவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பலருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்குவார்கள். இங்க இது எல்லாத்துக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், கேரளாவுக்கும் பொருந்தும். போன தேர்தலுக்கு முன்னால பினராயி விஜயன் தங்கம் கடத்தினார் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு? அது தங்கம், அதாவது ஒரு முதலமைச்சர் மீது ஒரு ஒரு அவ்வளவு லெவல்ல இருக்க ஒருத்தர் மீது தங்கம் கடத்தினார்னு சொன்னா உங்க கையில ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல. ஆனா இந்த தங்கம் கடத்தினார்னு ஒரு வழக்கை பதிவு செய்வதன் மூலமாக அது பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கும், அந்த பிரச்சாரம் போய்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சாரத்துல அது அவங்களுக்கு அரசியலுக்கு பயன்படுமே தவிர நீதி வழங்குகிற முறைக்கு அதுல ஏதாவது பலன் உண்டா? எதுவுமே கிடையாது. எனவேதான் சொல்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க இந்த காலத்தில் ஒரு அடியாள் வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடியாள் வேலை என்பது, இப்ப நீங்க போலீஸ போய் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னா அவர் என்ன சொல்லுவாரு? சார் அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார், காக்னிசபிள் அஃபென்ஸா இல்லையா சார், அப்புறம் வாரண்ட் இருக்கா இல்லையா சார், இதெல்லாம் கேட்பார். என் வீட்டுக்குள்ள போலீஸ்காரர் நுழையணும்னா வாரண்ட் இருக்கான்னு கேட்கிற வழக்கம் இருக்கு. இப்ப ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்ப என்னை தேடி வர்றாங்கன்னு வச்சுங்க, நான் இல்லைன்னா என் ஒய்ஃபையோ எங்க அம்மாவையோ என் குழந்தையவோ ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வச்சிருவாங்க.
ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தின பிறகு அப்படி எதையும் பண்ணக்கூடாது, அது சட்டவிரோதம். அதாவது அந்த சட்டவிரோதமான செயலை நீண்ட காலமாக காவல்துறை செய்து கொண்டே இருந்தது. இதெல்லாம் இந்த அவங்க நியாயம் நினைச்சு கூட செஞ்சிருக்கணும். இவனுக்கு பையன் மேலதான் பாசம் இருக்கு, பையனை தூக்கிட்டு போயா வந்துருவாரு, அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு கிடையாது இல்ல, இதெல்லாம் சேர்ந்ததுதான். எனவே இப்ப நடக்கிற இது ஒரு ஆளும் கட்சியினுடைய அடியாள் படையாகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், 2 விவசாயிகள் அவங்கள இடி சமன் பண்ணுச்சுல, என்ன பண்ணிடுச்சு? ஆனா ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், இந்த துறைக்கு பொறுப்பான நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ணணும்னா நீங்க உடனே ரிட்டையர் ஆகுறதுக்கு 2 நாளைக்கு முன்னால சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எனவேதான் நான் சொல்றேன், இவங்க எல்லாம் அடியாளாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்றேன். ஓகே, நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு பட்ஜெட் வாசித்திருக்கிறார். அந்த பட்ஜெட்ல சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் வாஸ் மோஸ்ட்லி a political slogan for our government. Social justice is an effective and necessary governance model. இதற்கு முன்பு சமூக நீதி என்பது வெறும் அரசியல் முழக்கமாகத்தான் இருந்தது, ஆனால் நாங்கள் தான் அதை தேவையான உறுதியான அரசியல் நடவடிக்கையாகவே மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஓஹோ, சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னது? சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது ஏழையாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு உதவுவது தானே, மற்றவங்களுக்கு இணையாக அவங்கள கொண்டு வர்றது. ஓகே, இப்போ மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க ஒரு திட்டத்தை ஒரு கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்துவ மனிதனுக்கு, ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதா சோசியல் ஜஸ்டிஸ்? அந்த மனிதனை எனக்கு சமமாகவும் பாவித்த பிறகுதான் இது பண்ண. கடந்த வருடம் மே மாதம் 3ஆம் தேதியில் இருந்து அப்படின்னா இதுவரை எவ்வளவு நாள்? 8-9 மாசம் ஆக போகுது. 9 மாசமாக 70,000 பேரை உள்நாட்டில் நீங்க அகதிகளாக வைத்துக் கொண்டு நாங்கள் சோசியல் ஜஸ்டிஸ் என்று பேசுவது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒண்ணு, இந்தியால நீங்க இப்ப சில பேர் கூட கேட்பாங்க, இடஒதுக்கீடு இவங்கெல்லாம் அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், நீங்க எஸ்சி எஸ்டிக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இடஒதுக்கீடு எப்ப வந்துச்சு? இந்தியா இருந்த போதே வந்துருச்சா? தமிழ்நாடு மாதிரியான சில இடங்கள்ல இருந்ததுங்கிறதை தவிர நம்ம அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதுதான் வந்தது. அதையும் திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போனாங்க, இதெல்லாம் நடந்தது. பிசிக்கு வந்துருச்சா? அதுக்கு எவ்வளவு காலம் போராட வேண்டியிருந்தது, மண்டல் கமிஷன் வந்தது. ஆனா சிறுபான்மையினரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. அப்போ சச்சார் கமிட்டி அறிக்கைக்கு பின்னாலதான் நீங்க ஒண்ணு யாரு சிறுபான்மை மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 1வது வகுப்பிலிருந்து மாதம் 100 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து கொடுப்பது, அது இருக்கா? இல்லை. நம்பர் 2, பெண் சிறுபான்மை மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை, அது என்னது? பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப், அதை ஒழிச்சிட்டாங்க. அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப், உயர்கல்வி படிக்கக்கூடிய சிறுபான்மையின மாணவர்கள், அதை ஒழிச்சிட்டீங்க. அப்புறம் அடுத்து வெளிநாட்டில் படிக்கிற சிறுபான்மை மாணவர்களுக்கு கடன் வாங்கித்தான் அவங்க போற நிலைமையில இருந்தாங்கன்னா அந்த கடனுக்கான வட்டிக்கு ஒரு மானியம் கொடுத்திருந்தாங்க, அதை ஒழிச்சிட்டீங்க. அது சரியா? இப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் சிறுபான்மையினருக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சமீபத்துல யுஜிசி சர்க்குலர் ஒண்ணு வந்தது, ஒரு டிராப்ட் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்களா, அது என்னது? அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பதவிகளுக்கான அந்த பணியிடங்கள் காலியாக இருக்கும் பட்சத்தில், நிலுவையாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் யாரை கொண்டு ஓப்பன் காம்படிஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த கதையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே கேட்டு முடிச்சாச்சு. நீங்க எஸ்சி எஸ்டி அதாவது பழங்குடியினர் மலைவாழ் மக்களுக்கான இடஒதுக்கீடு பற்றிய அந்த
வழக்கு வந்து நீதிபதிகள் வி.ஆர். கிருஷ்ணய்யர், ஓ. சின்னப்பரெட்டி இவங்க 2 பேருடைய பேர்லயே என்ன இருக்கு? அவங்க 2 பேரும் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களோ அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை இது பட்டியலினத்தை சார்ந்தவர்களோ இல்லை. ஒருத்தர் வி.ஆர். கிருஷ்ணய்யர், இன்னொருத்தர் ஓ. சின்னப்பரெட்டி. இந்த 2 பேர் சார்பாகவும் விரிவான தீர்ப்பு எழுதினவர் கிருஷ்ணய்யர் சொல்லியிருப்பாரு. நான் இங்க பார்க்கிறேன் 2 பகுதி மக்கள் நிக்கிறாங்க. இடஒதுக்கீடு கூடாதுன்னு ஒரு பெரும் பகுதி. அந்த படை பெரிய படையா இருக்கு. முன்னாள் மத்திய சட்டத்துறை அமைச்சர்கள், முன்னாள் நீதிபதிகள், லீகல் லூமினரிஸ், சட்டம் படித்து பண்றவங்க. இந்த பக்கம் பாக்குறேன், ஒரு 2000 ஆண்டு காலமாக பட்ட ரணத்தையும் வேதனையும் அழுவதற்கு கூட தெரியாத ஜனங்கள். எனவே நான் நீதிபதி பொறுப்பிலிருந்து சற்று இறங்கி வந்து அவர்களுக்காக அவர்கள் வழியை உணரவும், அவர்களுக்காக அளவும், அவர்களுக்காக வருத்தப்படவும் விரும்புகிறேன்னு சொன்னார். அவர் ஒரு விஷயத்த சொன்னார், இவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அவர் கேட்டாரு, அவரே கிருஷ்ணய்யர் இல்லையா, அதனால அவர் என்ன சொல்லியிருந்தார், ஐயரெல்லாம் வேலைக்கு வந்தா ஆக்சிடென்ட் எல்லாம் லீவ் போட்டுதான்னு கேட்டார். இவங்களுக்கு ப்ரூவ் பண்ண தெரியல. அவர் சொன்னாரு, எங்கெல்லாம் பழங்குடியினர் அல்லது அந்த மாதிரி இருக்காங்க, வேலை பார்க்கறாங்க, அந்த இடத்துல என்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, மற்ற இடத்துல என்ன ஆக்சிடென்ட் இருக்கு, அதுல ஹியூமன் எரர்னு வந்த ஆக்சிடென்ட் எவ்வளவு, இதை கம்பேர் பண்ணி இவனையா தகுதி இல்லைன்னு சொல்ற என்று அவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதுக்கு பின்னால கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பெர்மிஷன் கேட்கறாங்கல்ல, இதுவுமே பெரிய போராட்டத்துல வந்தது. இந்த போராட்டத்துல முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லா பேனல்லையும் உட்கார்ந்துக்கிட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசினா உனக்கு தகுதி இல்லைன்னு நீக்கிட்டு அங்கேயே ஒரு ஆளை எடுத்துருவாங்க. அதுக்கு பின்னால என்ன கொண்டு வந்தாங்கன்னா, 3 அழைப்புகள், 3 தடவை அட்வர்டைஸ்மெண்ட் போடு, 3 வருடங்கள், இதில் எது பிந்தையதோ அந்த காலம் வரை அதை என்னது ஃபில் பண்ணக்கூடாது, மற்றவங்களை வச்சிருந்தாங்க. இவங்க அதை டெலிபரேட்டா பண்றாங்க. பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆள் இல்ல, நான் புது ஆளை எடுக்க போறேன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு சமூக நீதியா? என் ஊர்ல ஏதோ 15 எய்ம்ஸ் கட்டிட்டோம்னு சொல்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த 15ல சேர்த்தா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஒரு செங்கோட அது இருக்கு. எனக்கு அவங்களுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அதே போல அது ஐஐடியா இருக்கட்டும், ஐஐஎம்ஆ இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா இடங்களையும் நான் யூஜிசின்னு சொன்னது, உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கான பணி வாய்ப்புகளை படிப்பதற்கான ஏற்பாடு. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் சேரும் போது அதை எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. எனவே அது ஓநாயின் கண்ணீர். அது ஆடு நனையுதுன்னு அது அழுது. ஆனா ஐயோ ஆட்டுக்காகவே யாரோ அழுறாங்களேன்னா நீங்க கவலைப்பட்டுறாதீங்க. அந்த திரையை விலைக்கு பாருங்க, அது ஓநாயா இருக்கும்போது அது அழுதது ஆட்டுக்காக இல்லை, தன்னுடைய வயிற்றுக்காகன்னு தெரியும். எனவே இப்போ அவங்கள பேச வச்சிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகளும் சமூக நீதிக்காக போராடுகிறவர்களும் இந்த குரல் மேலிருந்து வருகிற போது நாங்க தான் அதுக்காக இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு வேஷம் கட்டுறாங்களே தவிர உண்மையில் அவர்கள் சமூக நீதிக்காக ஒண்ணும் இல்லை. அப்படி என்ன சமூக நீதிக்காக என்ன பண்ணிட்டாங்க அதானே பார்க்கணும். சமூக நீதிக்காக என்ன பண்ணிட்டாங்க? இல்ல 10 வருஷமா அவர் கற்பூரி தாக்கூர் வழியில தான் நடந்து வந்திருக்கேன்லாம் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு பிரதமர் மோடி. அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப அவமானப்படுத்துவாங்க பாருங்க. இந்த கற்பூரி தாக்கூர் வழியில தான் 10 வருஷமா வந்திருக்காங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னால என்னைக்காவது சொல்லியிருக்காரா? நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா? கற்பூரி தாக்கூர் அரசாங்கம் கவிழும் போது இந்த சங் பரிவார் அப்ப இவங்கதான் இருந்தாங்க, ஜனசங்கம். இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ஒரு கதை இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. கற்பூரி தாக்கூர் என்ன சொன்னாரு, அவர் இந்த மாதிரி எங்கேயாவது ஆள் கிடைக்கலைன்னா அவங்களெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அது அவங்களை அவமானப்படுத்துறது. இவர்கள் யார், இவங்களுக்கு பெருமைப்படத்தக்க ஆளுமைகளே இவங்க கிட்ட இல்லை. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க,
நாங்க அவர் மாதிரிதான் நாங்க இருப்போம்னு அது பட்டேல சொல்லுவாங்க. அல்லது இன்னொரு தலைவரை சொல்லுவாங்க, ராமரை கொண்டு வருவாங்க. இவர்கள் யாரையாவது கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்றுதான் பொருள். ஏனென்றால் அவரிடம் இருக்க நல்ல காரியத்தை இவங்க செஞ்சதான் நினைச்சுப்பாங்க. கற்பூரி தாகூர் வழியிலேயே இவர் நடந்தாராமாக்கும். கற்பூரி தாகூர் இருந்தா மணிப்பூர்ல இப்படி நடக்கட்டும்னு விட்டுக்கிட்டே இருப்பாராக்கும். கற்பூரி தாகூர் இருந்தா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு ஆளு கிடைக்கல அப்படின்னு அனுப்பிடலாம்னு இருப்பாராக்கும். என்ன விதமான விஷயம் இது? எனவே அவர்கள் எப்போதும் நீங்க ஒண்ணு RSS தோற்றத்தில் கொண்டு வந்து அது பிராமணர்களுக்கு எதிரான அமைப்புகள் வருது, அதை அனுமதிக்க கூடாது என்பதற்காக இதை தோற்றுவிக்கிறோம் என்பது அவங்களுடைய தோற்றத்துக்கான காரணங்களில் ஒன்றாக அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ நீங்க உள்ளிருந்து கொள்வதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் அது. உள்ளிருந்து கொள்வது. நாங்களும் இதுதான். நீங்க ஆட்டு மந்தைகளின் ஊடாக நீங்க ஓநாய்கள் ஆடுகள் போல வேஷம் வைத்துக் கொண்டு வந்தால், சாதாரணமா வந்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா ஓநாய் ஆடு மாதிரியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஆடுன்னு பத்திட்டு போவீங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் அசந்து இருக்கும் போது எல்லா ஆடுகளையும் போட்டு தள்ளிடுவாங்க. எனவே அவங்களுடைய அது என்ன, நாங்களும் சமூக நீதி அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஆடு வேஷம் போடுறது. ஓகே, நிறைவா ஒரு கேள்வி. இப்ப உள்நாட்டுக்குள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா சர்வதேச அளவுல இந்தியா வளர்ந்திருக்கிறது பாருங்க. கோவிட் காலத்துக்கு பிறகு உலகமே ஒரு புதிய நார்மலுக்கு மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, புது வேர்ல்டு ஆர்டர் எல்லாம் உருவாகி கொண்டிருந்த பொழுது இந்தியாவுக்கு G20 நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. அதிலிருந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி இருக்கிறது. சர்வதேச நாடுகள் இந்தியாவை வியந்து பார்க்கிறார்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்த வருஷம் இவங்களுக்கு ஆக்சுவலா வெக்கங்கட்ட முறையில் பொய்களையே தங்களுடைய பெருமைகளாக சொல்வதற்கு இவங்களுக்கு அதுக்கு ஏதாவது நோபல் மாதிரி ஆஸ்கார் மாதிரி ஏதாவது இருந்தா இவங்களுக்கு கொடுக்கணும். ஏங்க G20 தேர்ந்தெடுக்கிறாங்களா? எவ்வளவு அந்த 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 அவங்கள ஃபாலோ பண்றவங்களும் எவ்வளவு ஒரு இதா இருக்காங்கன்னு பாருங்களேன். போன வருஷம் நமக்கு, இந்த வருஷம் இன்னொருத்தருக்கு, அடுத்த வருஷம் இன்னொருத்தருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நரேந்திர மோடி இருக்கிற இடத்துல வேற ஏதாவது சொன்னா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. எதையாவது ஒண்ணு பிடிச்சு வச்சு இதுதான் எங்க பிரதமர் சொல்லியிருந்தா அதுக்கும் அவங்க அதை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுதான் நியதி, அது ரொட்டேஷன்ல வர்றது. இதுல என்ன எங்களுக்கு அவங்களுக்கு சொந்த பெருமைகள் எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி இயல்பா வர்ற ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்த்து சொல்றது அவங்களுடைய இயல்பான. எங்களை வெளிநாட்டுல பாராட்டுறாங்க, அந்த ஊர்ல பாராட்டுறாங்க, இந்த ஊர்ல பாராட்டுறாங்க. உங்கனால இங்க பக்கத்துல எந்த நாட்டோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு? கனடாவோட உங்களுக்கு நல்ல உறவு இருந்ததா? நீங்களும் பைடனும் கட்டி பிடிக்கிறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ட்ரோன் கொடுக்கற அந்த கான்ட்ராக்டை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்களே, என்ன பண்றது? நீங்க அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் உங்களோட உறவுகளோட இருக்காங்களா? இல்ல ஐரோப்பிய நாடுகள் எது உறவோட இருந்தது? உறவோட இருந்தா பரஸ்பர நன்மைகளோடு இருக்கணும். பரஸ்பர நன்மைகள் இந்தியாவுக்கு. ரஷ்யா கூட அவங்க ஒரு கடுமையான நெருக்கடியில் இருந்த போது உங்களுக்கு ஆயில் கொடுத்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த ஆயிலையும் தனியார்கிட்ட கொடுத்து சுத்திகரிக்க சொல்லி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணீங்க. உங்களை அவர் மதிக்கிறார் G20 இப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதை வெளிநாட்டுல போய் சொன்னா அவங்க கெட்ட சிரிப்பாங்க. நம்ம நாட்டையே ரொம்ப கேவலமா எடுப்பாங்க. என்னையா இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. அதாவது அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார், ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்படுவார். இது ஒண்ணு. இது நாமினேஷன். இந்த இடத்துல மோடி இருந்தாலும், மோடிக்கு நேர் எதிரான ஒருவர் இருந்தாலும் இருந்திருப்பாங்க. ஒரு காலம் இருந்தது. இப்ப நான் அலைன் மூவ்மெண்ட், அதனுடைய தலைமை, அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. இந்திரா காந்தி இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க. அது எப்படிலாம் இருந்தது? நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாத போது உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதுதான் உலகத்திலேயே சிறந்தது என்று சொல்வதற்குல்ல, அந்த நீதி, அதாவது என்னது அரசன், கனாட் அரசன் சொல்லுவாங்கல்ல,
நீங்க போட்டிருக்க சட்டை தான் உலகத்திலேயே நல்ல சட்டை. ஆனா அறிவாளி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லும்போது எல்லாரும் உங்களை அவமானிக்கிறத பார்ப்பாங்க. ஆனா யாருமே நீங்க அம்மனமா இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா அவங்க முன்னால இருக்கவங்க அறிவாளி இல்லைன்னு ஆயிரும். அதுக்கான டெபினிஷனையும் இங்க முடிவு பண்ணிட்டு நான் கண்ணுக்கு தெரியாத சட்டையை போட்டு இருக்கிறேன். இப்போது நரேந்திர மோடியும் அவருடைய அமைச்சரவையும் கண்ணுக்கு தெரியாத சட்டைகள் போட்டு இருக்கிறார்கள். அறிவாளிகளுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் அவர்கள் சட்டை போட்டு இருப்பதாக பம்மாத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு மேல அதுல ஒண்ணும் இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.